வணக்கங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாங்கிறேன். இந்த கதை வந்து மின்ட்ல வந்திருக்கு. அதனால மின்ட்ல வந்து ஆர்டிக்கிள சைட்ல போட சொல்றேன். இந்த மின்ட் ஆர்டிக்கிள்ல வந்த கதை வந்து இன்கம் டேக்ஸுங்கிறது எப்படி வந்து இந்த ஆட்சியில எப்படி ஏழைங்க, சின்ன ஃபார்மர், ஷாப்கீப்பர், தினம் வேலை செய்றவங்கள எப்படி பாயுது, பெரிய பெரிய கார்ப்பரேட்டுங்களுக்கு என்ன ஆறுதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ரைட்டுங்களா? தினமும் பார்க்கல. இப்ப பாருங்க. எப்படி வந்து அந்த ஹிண்டன்பர்க் முன்னோனே அப்படியே வந்து ஒரு பெரிய ஏவன் கார்ப்பரேட்டுக்கு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி சங்கிகள்லாம் கொண்டாடினாங்க. ஆனா இந்த கேஸுக்கு எந்த சங்கியும் வரமாட்டான். இந்த கதை ஃபார்மர் வந்து அவர் பேரை சொல்ல விரும்பல. அதனால வந்து பேர் எது வேணா வச்சுக்கலாம். நம்ம ராமான்னு வைப்போம். ஏன்னா ராமர் வந்து சங்கிக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. மசூதி இடிச்சு கோவில்லாம் கட்டியிருக்காருன்னா இந்த ஃபார்மர் பேரு ராமர்னு வைப்போம். ராமான்னு வைப்போம். வாரன் பஃபெட் முதல்ல ஒண்ணு சொன்னத சொல்லுவோம். ரிஸ்க்குங்கிறது எதனால வருதுன்னா, நம்ம என்ன பண்றோம்னு தெரியாம நம்ம பண்றதுனால தான் ரிஸ்க்குன்னு வருது. 93% ஆஃப் இந்தியாவோட இண்டிவிஜுவல் எஃப் அண்ட் ஓ ட்ரேடர் வந்து தே ஹவ் என்கட் ஹெவி லாஸ். புரோக்கரேஜை சேர்த்தீங்கன்னா 99% லாஸ். டோட்டல் நெட் லாஸ் வந்து 1,81,000 கோடி 3 வருஷத்துல. கென்னுங்கிற பத்திரிகையில ஒரு பெரிய அமெரிக்கன் ஹெட்ஜ் ஃபண்ட் வந்து ஃப்ரைடே வந்து காசு அடிச்சுட்டு போயிடுது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலும் வந்திருக்குது. இதுல 45% ட்ரேடர் வந்து 30 வயசுக்கு கீழே இருக்காங்க. ஆவரேஜா ஒரு ட்ரேடர் வந்து 1,20,000 லாஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர 26,000 கமிஷனா புரோக்கருக்கு கொடுத்துருக்காங்க. 75% ஆஃப் தி ட்ரேடர் வந்து அவங்களோட இன்கம் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு கம்மியா. ஏன்னா இது மாதிரி ஒரு ஃபோனு ஜியோ மூலமா A2 கொடுக்குற ஃப்ரீ கனெக்ஷன் அந்த காலத்துல வச்சுக்கிட்டு ஆப்பில் ஓப்பன் பண்ணி மங்காத்தா ஆடுறது தான் இவங்களோட வேலை. இது மாதிரி மங்காத்தா ஆடின ஒருத்தர் கதை தான் இந்த ராமா அப்படிங்கிறவரோட கதை. பெங்களூரு பக்கத்தில் இதை போய் இந்த மேகசின் வெரிஃபை பண்ணியிருக்காங்க பேப்பரு. நான் இல்லை, அது வந்து கூஜா தூக்குற பேப்பர்னு உங்களுக்கே தெரியும். இந்த கூஜா தூக்குற பேப்பர்லேயே மனசாட்சி இல்லாமல் இது வந்திருக்குது. இந்த விவசாயி வாழ்க்கையில் 1 கோடிக்கு எவ்வளோ சைஃபர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. அவனுக்கு 69 கோடி ரூபா டேக்ஸ் கட்டுறான்னு டிமாண்ட் வந்திருக்குது. ஏன்டா டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா அவனுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுன்னே தெரியாது. அதனால இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் வந்து 2013-14 அவர் எஃப்&ஓ ஐடி இருக்கிறார். 2014 அப்போவே ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ நான் சொன்ன லாஸ் எல்லாம் இந்த வருஷம் அப்போலேருந்து இருக்கு. இந்த ஆட்சி வந்த முதல் வருஷம் எஃப்&ஓவில் லாஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த லாஸ் வந்து 69 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறாரு. 26 லட்ச ரூபா நஷ்டம் ஆயிருக்கு. அந்த வாட்டி நிலத்தை வித்து செட்டில் பண்ணியிருக்கிறார். இந்த விவசாயி வந்து எந்த லாபமும் சம்பாதிக்கலையே, நம்ம நஷ்டம் தானே பண்ணியிருக்கணும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாம விட்டார். இதெல்லாம் பேப்பரை வந்து மின்ட் வந்து பேப்பரை வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்றாங்க. 26 லட்ச ரூபா நஷ்டம். ஃபைனான்சியல் இயர் 2014 இதுதான் இது பண்ணியிருக்கிறார். டாக்ஸ் இயர் வந்து 1 இயர் பின்னாடி வரும். எப்போதும் ஒரு புரோக்கர் நண்பர் மூலமா இந்த பண்ணியிருக்கிறாரு. இவர் சில ட்ரேடை வந்து புரோக்கர் ஃப்ரெண்டை போட சொல்லியிருக்கிறாரு. இந்த 26 லட்ச ரூபா லாஸுங்கிறதுனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் வந்து இதில் லாஸில் போடாமல் விட்டார். அதனால ஐடிஆரில் அந்த ரிப்போர்ட்டே கிடையாது. ஐடிஆர்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணாங்க, 2021 இந்த ஃபைலெல்லாம் பேன் கார்டுக்கு அகேன்ஸ்டாக டேர்ன் ஓவர் 68 கோடி ரூபா அப்படின்னு பார்த்துருக்காங்க. நீ ஏன்டா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னு பிடிச்சி அதனால வந்து அவனுக்கு நோட்டீஸை இமெயில் மூலமாக அமைச்சிருக்கிறாங்க. ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவன் என்னத்தை இமெயிலில் பார்க்கறது? அந்த இமெயிலில் வந்து அவன் பார்க்கல. அதனால 68 கோடி ரூபாவை இன்கமாக ட்ரீட் பண்ணி ஒரு ஆஃபீஸரு 47 கோடி ரூபா டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு கணக்கு போட்டு அதுக்கு வட்டி 21 கோடி ரூபா கட்டணும்னு போட்டு 68 கோடி ரூபாய்க்கு அவர் டேக்ஸ் போட்டாங்க. இப்போ இவர் கட்ட முடியாததுனால இவருக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதார் கார்டு யூஸ் பண்ண யூபிஐ யூஸ் பண்ணுறோம்ல, அந்த யூபிஐயை போய் வச்சிருக்கிறாரு. இந்த யூபிஐ போய் வச்சது ஒன்று, அது வந்து பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகல 3 நாளைக்கு. பேங்க்கில் போய் கேட்டால் என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை இன்கம் டேக்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க? நீ வந்து சரியாக இது கட்டலை, இன்கம் டேக்ஸ் கட்டல, 68 கோடி ரூபா கட்டணும்னு. இந்த ஆளுக்கு 1 கோடிக்கு எவ்வளோ சைஃபர்னு கூட தெரியாது. அவன் உடனே டென்ஷன் ஆகி பெங்களூரில் சிஏ மகேஷ்னு ஒருத்தர்கிட்ட போய் இந்த அப்பீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, 68 கோடி ரூபா வந்து ஆர்டர் எக்ஸ்பார்ட்டியாக பாஸ் பண்ணது வந்து, ஐயா ஆக்சுவலாக லாஸ் தான் ஆயிருக்கு, அதனால் நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணி இவரை விடுங்கன்னா, அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து அப்பேலேட் ட்ரிபியூனலில் போய் தான் கேஸ் போடணும்
இது எக்ஸ்பார்ட்டியாக ஆர்டர் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து அவர் வீட்டை ஏலத்துக்கு விடுவோம், லேண்டை ஏலத்துக்கு விட்டு காசை வாங்குவோம் அப்படின்னு இன்கம் டேக்ஸ் சொல்லுது. சரி, இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் அப்பீல் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஸ்டே ஆன் டேக்ஸ் டிமாண்டில் ஸ்டே வாங்கணும். இந்த டேக்ஸ் டிமாண்டில் ஸ்டே வாங்கிறதுக்கு என்னென்னா, இந்த 68 கோடியில் 20% அவன் முன்னாடியே கட்டணும். அப்போனா 14 கோடி ரூபா அவர் கட்டினா தான் அவர் அப்பீலே போகலாம். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு விவசாயி பெங்களூர்லேருந்து பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறவன்ட்ட 14 கோடி ரூபா கேஷ் எப்படி இருக்கும் அப்பீல் கட்டுறதுக்கு? ஒரு யோசனை வேணாம். 68 கோடி ரூபான்னா எதுக்கு டிமாண்டு? அது என்ன டிரான்சாக்ஷன் அதுலேயே இருக்கும். அது எஃப்&ஓ டிரான்சாக்ஷனு. எல்லா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கும் தெரியும் 68 கோடி ரூபா பை செல் பண்ணியிருக்கிறான்னு. அவனுக்கு மேலேருந்து டார்கெட் ப்ரெஷர். அம்மையார் நான் 15 crores நான் இவ்வளோ கலெக்ட் பண்ணேன், அவ்வளோ கலெக்ட் பண்ணேன், தனி இன்கம் டேக்ஸில் இந்த ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டேன், பர்சனல் இன்கம் டேக்ஸில் இவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணிட்டோம், அப்படி இப்படின்னு அம்மையார் பேசுகிறதெல்லாம் இதுதான். இது ஓப்பனாக வெளில வந்துருச்சு. இது மாதிரி எவ்வளோ கேஸ் இருக்குதுன்னு ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா தான் தெரியும் இது மாதிரி எவ்வளோ கேஸ் மாட்டி இருக்குதுன்னு. சட்டத்தில் இடம் கிடையாது. அதனால் இப்போ அவனுக்கு தூக்கம் போச்சு. யார்கிட்ட போய் மை பாபு கேட்டு எதை எப்படி சால்வ் பண்ணுவான், என்னைக்கு வீடு போகும், எப்படி இது போகும், அவன் வாழ்க்கையில் அவன் என்ன ஆவான். ஆல்ரெடி இந்த மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அவனால் பெருசாக விவசாயத்தில் சம்பாதிக்க முடியல. எவனோ ஒருத்தன் புரோக்கர் சொன்னான்னு இதை பண்ணிட்டான். நான் இதுக்கு தான் திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட சொல்கிறது, ஃபியூச்சர் ஆப்ஷன்லாம் பண்ணாதீங்க, இது மாதிரி கிரிப்டோலாம் பண்ணாதீங்க. இது மாதிரி கிரிப்டோவுக்கும் இதே மாதிரி டேக்ஸ் வரும். அம்மா மாட்டியிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு பண்ணி வராது. இன்னைக்கு நீங்கள் பண்ணி 10 வருஷம் கழிச்சு அவனோ ஒருத்தன் பார்த்து மூச்சு விட்டு நோட்டீஸ் விடுவான். நீங்கள் என்னைக்கு கேட்குறியோ எதிர்பார்க்குறியோ அன்றைக்கி நோட்டீஸ் போவீங்க. அன்றைக்கி நீங்கள் வெளிநாட்டுக்கு ஊருக்கு போவீங்க. இப்போ உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ கிரிப்டோ பண்ணியிருப்பீங்க. 10 வருஷம் கழிச்சு 5-6 வருஷம் கழிச்சு நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகிற சமயத்தில் பாஸ்போர்ட்டில் டப்புன்னு அமுக்கிடுவான். இது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஏன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் முடக்கிடுவாங்க. நான் திரும்பி திரும்பி சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்று, இந்த ஆள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஆடி இருக்கக்கூடாது, அது அவன் பண்ண தப்பு. 2வது, இந்த அரசாங்கம் இதை அலோவ் பண்ணுறது. நீங்கள் என்ன பண்ணலாம், 5 கோடி ரூபாய்க்கு இருந்தால் தான் காசு. ஒருத்தன் 5 கோடி ரூபா நீ இவ்வளோ டேக்ஸ் போடுறிய, இந்த 5 கோடி ரூபாய் இன்கம் இருந்தால் தான் நீ எஃப்&ஓ மார்க்கெட்டில் வயடலான்னு அப்படி சொல்ல மாட்டீங்கன்னா, அந்த எஸ்டிடி டேக்ஸ் போடணும். உங்களுக்கு செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வாங்கிறதுக்காக நீங்கள் 5 கோடி ரூபா அவனுக்கு சொத்து இருக்கோ இல்லையோ அவனை போட்டு மங்காத்த ஆட வைக்க வேண்டியது. அவன் மங்காத்த ஆடி நட்டம் பண்ணால் அவன் மேலே டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியது. அந்த ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸை அவன்கிட்ட பிடிக்கிற வேண்டியது. இதுக்காக நாங்கள்லாம் பல தடவை சொல்லிட்டோம், ரீட்டைல் இன்வெஸ்டரை தயவு செஞ்சு இது பக்கத்தில் விடாதீங்க, அவங்களுக்கு தெரியாது. அவனை பேராசைக்கு ஆசைப்பட்டு மாட்டிப்பான். இப்போ இந்த ராமா பையனுக்கு என்ன வழி? அயோத்தியாவுக்கு தான் போகணும். போய் ராமர் கோயிலை கேட்டால் கூட ஒன்றும் கிடைக்காது. திரும்பி திரும்பி நான் என்ன சொல்கிறேன்னா, பர்சனலாக நீங்கள் மாட்டிக்காதீங்க. இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸை டார்கெட் பண்ணி எப்படி பணத்தை கலெக்ட் பண்ணலாம், எப்படி நம்ம கார்ப்பரேட் நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், எப்படி வட்டியை குறைக்கலாம், எப்படி அவங்களுக்கு ரைட் ஆஃப் பண்ணலாம். ரிலையன்ஸ் பவர்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் அனில் அம்பானி. அந்த 300 இடத்துல அவர் வந்து 45,000 கோடிக்கு மேலே அவருக்கு ரைட் ஆஃப். ஏன்னா அவரோட ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனில் பணம் கட்ட முடியல. இப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் 300 இடத்துல போய் 10,000 கோடிக்கு பிளான்ட் போட போகிறேங்கிறாரு. அவன்கிட்ட 10,000 கோடி இருந்தால் அந்த பேங்க் லோனை கட்டுன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. எந்த மினிஸ்டரும் பேச மாட்டாங்க, எந்த போலீஸ்லேயும் நோட்டீஸ் இருக்காது, எந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து நோட்டீஸ் வராது. ஆனால் ஒரு விவசாயி ஏதாவது பண்ணிட்டாருன்னா அவருக்கு உடனே நோட்டீஸ். நான் கேட்குறேன், ஒரு கம்பெனியில் பேங்க்ரப்ட் ஆகிட்டாரு, பணம் கட்ட முடியல, லண்டன் கோர்ட்டில் 10,000 கோடி நான் பேங்க்ரப்ட்னு அவரே சொல்லிட்டாரு. இன்னொரு இடத்துல அவர் ப்ரமோட் பண்ண கம்பெனி எப்படி 10,000 கோடி போட போகுதுன்னு கேட்காம பேங்க் லோன் கொடுப்பாங்களா? அதே மாதிரி இன்னொரு இடத்துல அவர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கம்பெனிக்கு அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த பேங்க் கேரண்டி ஃப்ராடுன்னு. உடனே அவர் என்ன சொல்லிட்டார், எனக்கு தெரியாது, நான் பேங்க் கேரண்டியை கொடுக்கறதுக்கு வேறு யாருக்கோ கொடுத்துருந்தேன், அந்த கம்பெனி ஃப்ராடு பண்ணிடுச்சுன்னு. இவங்களுக்கெல்லாம் ஒரு தனி ரூல். இந்த ராமா மாதிரி விவசாயிக்கு தனி ரூல். அதுதான் இந்த அரசாங்கம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.